Good morning everyone. So welcome back to our previous year question paper analysis. Yes, YouTubeல வந்து நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே வந்து வெரி குட் மார்னிங். நம்ம SSC GDயோட previous year question paper analysis வந்திருக்கோம். SSC GDயோட notifications out ஆயிடுச்சு. உங்க எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கணும். Vacancies-ம் வந்தாச்சு. So don't make any delay. Just we enter into the class. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 3 வீடியோஸ் வந்து பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் பேப்பர்ஸ் அதோட ஆன்சர் என்ன, ஏன் அந்த ஆன்சர் வந்தது அப்படின்னு எல்லாமே பேசியிருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம அதோட கண்டினியூவேஷனாக ஒரு புது கொஸ்டின் பேப்பர் ஹேண்டில் பண்ணுறோம். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா SSC GD 12th February 2019 ஆல்ரெடி 11th February 2019ஓட ஷிஃப்ட் 1, 2 and 3 மூணுமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம 12th February ஷிஃப்ட் 1ஓட கொஸ்டின்ஸ் அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். மேக் ஷூர் ஒவ்வொரு கான்செப்ட்ஸுமே நம்ம படிச்சு நீங்க தெரிஞ்சு புரிஞ்சுக்குவீங்களா அப்படின்றத பார்ப்போம். ஸோ முதல்ல என்ன அப்படின்னா வந்து செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானம். ஃபர்ஸ்ட் திங் எந்த ஒரு எக்ஸாம்ஸா இருந்தாலும் சரி, மெயின் திங் அதோட கொஸ்டின் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் அப்படின்னு பார்த்துட்டோம், கீழே ஒரு வார்த்தையை பார்த்துட்டோம், பார்த்த உடனே ரைட் இங்க ஏதோ கேட்கறாங்க அப்படின்றது முடிவு பண்றதை விட ஒவ்வொரு வார்த்தைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானம். ஸோ சினானம்னா என்ன, சேம் மீனிங், ஹேவிங் த ஈக்குவல் மீனிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ சேம் மீனிங் என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுவோம். அதுவே இந்த இடத்துல ஆண்டனம் அப்படின்னும் கொடுத்துருக்கலாம். ஸோ கவனமா ஒரு வார்த்தையும் படிங்க. யாரு ப்ராப்பர் கொஸ்டினை படிச்சு சால்வ் பண்ணணுமோ அவங்க தானே கிளியர் பண்ண முடியும். எல்லாமே படிச்சு கொஸ்டின்ல வந்து புரிஞ்சுக்காம நம்ம ஆன்சர் பண்ணோம்னா கிளியர் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ நம்ம கிளியர் பண்ணோம்னா கொஸ்டின் இஸ் த கீ. ஸோ கொஸ்டினை நல்லா படிங்க, அதை வச்சு நம்ம ஆன்சர் வந்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா அப்ரோப்ரியேட் சினானம் ஆஃப் எனார்மஸ். எனார்மஸ் அப்படின்றதுக்கு சினானம் என்ன அப்படின்னா, எனார்மஸ்னா என்ன அர்த்தம்? அதிக அளவுல. ஐ ஹாவ் எனார்மஸ் ஆஃப் டைம், ஐ ஹாவ் எனார்மஸ் மணி அப்படின்னா என்கிட்ட அதிக அளவுல இருக்கு. ஐ ஹாவ் அ ஹியூஜ் திங், இந்த விஷயம் என்கிட்ட நிறைய இருக்கு அப்படின்றது தான் எனார்மஸ். எனார்மஸ் வாட்டர் டர்ன் இன்டு ஃப்ளட். அதிக அளவுல தண்ணி வந்தது, ஹியூஜா வந்தது அப்படின்னா, பெருமளவுல வந்ததுன்னா அது வெள்ளமா மாறும். ஸோ எனார்மஸ் அப்படின்னா ஹியூஜ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா fill in the blanks with the following appropriate word. இது என்ன அப்படின்னா question tag அப்படின்னு சொல்லுவோம். இது பேரு question tag அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம பேசிட்டு அதுக்கு பின்னாடியே ஒரு கொஸ்டினை மாட்டி விடுவோம். டேக்னா என்ன, நம்ம கழுத்துல மாட்டிக்கிறோம் இல்லையா, ஒரு சின்ன அட்டை ஐடி கார்டு மாதிரி, அதுதான் டேக். கொஸ்டின் டேக் அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயத்த பேசிட்டு உடனே அதுல வந்து நம்ம பின்னாடி ஒரு டேக் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுல பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் டேக்ல ரோஹித் thought you such trick as this. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல 2 விஷயம் வேணும். ஒன்னு நமக்கு கொஸ்டின் வேர்ட், இன்னொன்னு pronoun. What is question word and pronoun? Question word அப்படின்னா ஒரு கேள்வி கேட்கிற ஒரு இது. pronoun அப்படின்னும் போது whether it's he or she, it or they, us, you, இந்த மாதிரி எதை மென்ஷன் பண்றோம் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ 2 விஷயம், முதல்ல question word, இன்னொன்னு pronoun. question word பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் thought you such a trick. இப்போ இதுல எந்த question wordமே கொடுக்கல. ஸோ நம்மளா ஒரு question word உருவாக்கணும். கரெக்டா? ஸோ thought அப்படின்னா என்ன, thought அப்படின்றது past form of teach. கரெக்டா? ஸோ thought அப்படின்னா என்ன அப்படின்னா did plus teach. இது பேர் தான் thought. did plus teach அப்படின்றது thought. இப்படி நம்ம பிரிச்ச பிறகு இப்போ என்ன பண்ணணும், question word நமக்கு ரெடி ஆயிடுச்சு. question word போட்டுருவோம் did. இப்போ pronounக்கு நம்ம எங்க போவோம், ரோஹித். ரோஹித்னா he is a boy. boy தெரிஞ்சு போச்சுன்னா அங்க pronoun he வந்துடணும். அவ்வளவுதானே ஆன்சர் ரெடி அப்படின்னு கேட்டா நோ. இப்ப நாளைக்கு காலையில சீக்கிரமா வந்து எனக்கு இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொன்ன பிறகு அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவோம், காலை சீக்கிரம் வந்துருவல்ல. ஸோ ஒரு பாசிட்டிவான விஷயம் சொன்னோம்னா அடுத்து கேட்குற விஷயம் நெகட்டிவா கேட்போம். அதுதான் கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக்னா என்ன, நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டேன், அதை நான் ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நாளைக்கு சீக்கிரமா வந்துரு, இன்னும் நாளைக்கு சீக்கிரம் வந்து நமக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்கு, நீ சீக்கிரம் வருவல்ல, வந்து சேர்ந்துருவல்ல. ஸோ இந்த மாதிரி பேசுறோம் இல்லையா, இதுதான் கொஸ்டின் டேக். இப்போ டிட் ஆச்சு, ஹீ ஆச்சு. இது பாசிட்டிவ்ல சொல்லியிருக்கும் போது இங்க எப்படி மாத்தணும் அப்படின்னா நெகட்டிவா மாத்தணும். டிட் அப்படின்னா டிட் நாட், did not he. கிளியரா? ஸோ இது நம்ம நிறைய வந்து இதுக்கு முன்னாடி 3 கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தோம். இந்த மாடலும் தெரிஞ்சுக்கோங்க. did not he. ஸோ ஆன்சர் didn't he. முடிஞ்சு போச்சு, ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இவ்வளவுதான் விஷயம். கொஸ்டின் டேக் இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 25 கேள்வியில ஒரு கேள்வி கண்டிப்பா கொஸ்டின் டேக்ல இருந்து வரும்.
ஓகே, யூ கிளியர்? நம்ம அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்த क्वेश्चन பார்த்தோம் அப்படின்னா எஸ், இது நார்மலான ஃபேக்சுவல். இதுல நம்ம கான்செப்ட் தேவையில்லை, மனப்பாடம் பண்ண போதும். என்ன அப்படின்னா செலக்ட் தி அப்ரோப்ரியேட் வேர்ட் வித் சேம் மீனிங் அப்படின்றாங்க. a person with odd personality. odd personality னா வித்தியாசமான பர்சனாலிட்டி. இந்த மாதிரி வித்தியாசமான வினோதமான விஷயம் நான் பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஆளை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க பேர் என்ன அப்படின்னா எக்ஸென்ட்ரிக் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வந்து ஈகோயிஸ்டிக், எக்காலஜிஸ்ட் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஓகே, ஈகோயிஸ்டிக், என்டமாலஜிஸ்ட், எக்காலஜிஸ்ட் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இட் ஹாஸ் a different meaning. வாட் இஸ் எக்காலஜிஸ்ட்? இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்துப்பாரு. என்டமாலஜிஸ்ட்னா பூச்சிகளை பத்தி படிப்பாரு. ஈகோயிஸ்ட் அப்படின்னா தான் தான் பெரிய விஷயம் சொல்லுவாரு. ஆனா எக்ஸென்ட்ரிக் அப்படின்றவங்க தான் யாரு அப்படின்னா ஒரு வினோதமான ஆட்டிடியூட் எல்லாருமே அவங்க தான் கவனிப்பாங்க. ஸோ எக்ஸென்ட்ரிக். அடுத்து ஹேண்ட் ரைட்டிங் that cannot be read. So see here, handwriting that cannot be read. நம்மளால படிக்க முடியாத கையெழுத்து இருந்தா அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா illegible. illegible அப்படின்னா என்ன? நம்மளால படிக்கவே முடியல, என்னால வந்து அது புரிஞ்சுக்கவே முடியல. இதே நம்மளால படிக்க முடிஞ்சா அது பேர் legible. legible நம்மளால படிக்க முடியும், படிக்க முடியலனா illegible. அவ்வளவுதான், சிம்பிளா வந்து நம்ம ஆட் ஆன் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொஸ்டின், பேசேஜ் டைப். இங்க பார்த்தோம் அப்படின்னா see here question என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐடென்டிஃபை தி செக்மெண்ட் இன் which the grammatical error contains. ஸோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுல எந்த பகுதியில கிராமட்டிக்கல் எரர் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ முதல்ல பாருங்க, buses run from this bus stand every few minutes because you shall not have to wait. இதுதான் கேள்வி. கேள்வி என்ன? buses run from this bus stand every few minutes because you shall not have to wait. இந்த இடத்துல தப்பு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பார்ட்டா பிரிச்சு பாருங்க. buses run from this bus stand. ஏதோ பிரச்சனையா? இல்லையே, buses run from this bus stand. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தா பஸ் எல்லாம் ஓடும். ஓகே, every few minutes, ஒவ்வொரு few minutesக்கு ஒரு பஸ் ஓடும். ஓகே, because you shall not have to wait. இங்க shall அப்படின்னா what is the meaning? shall அப்படின்னா நான் செய்யவா அப்படின்றதுக்கு தான் நம்ம shall I come in? shall I go out? shall we meet at night? shall we go for dinner? இங்க என்ன வார்த்தை வரணும்? what is the appropriate thing here? எந்த மாடல் ஆக்ஸிலரி வெர்ப் வரணும் அப்படின்னா need not, தேவையில்லை. இங்க என்ன சொல்றாங்க? பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ்ஸஸ் அடிக்கடி வந்துட்டே இருக்கிறதுனால நீங்க வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ தேவையில்லைன்னு சொல்லும்போது அந்த இடத்துல need not யூஸ் பண்ணவே தவிர shall not யூஸ் பண்ணக்கூடாது. கிளியர்? ஸோ தப்பு எங்க இருக்குன்னா because you shall அந்த பார்ட்ல தான் இருக்கு. ஓகே, தென் she gave a loud shout which eared across the village. she gave a loud shout, அவ வந்து ரொம்ப சத்தமா கத்துனா. அந்த சத்தம் which eared across the village, which was heard across the village. நம்ம கிராமம் ஃபுல்லா ஒரு சவுண்ட் கேட்டுச்சுல, அது அவ கத்துனா. so which was, so இங்க பார்த்தோம் அப்படின்னா be form verb யூஸ் பண்ணல. ஓகே, இங்க தான் தப்பு இருக்கு. அடுத்து see this, the forest officers dash a leopard cub trapped in a pit. ஒரு குழிக்குள்ள விழுந்த ஒரு சிறுத்தை குட்டியை வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா டிஸ்கவர்டு. ஓகே, ஏன் அப்படின்னா வந்து இன்வென்டட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உலகத்துல இல்லாத ஒண்ணு கண்டுபிடிக்கிறது பேர் தான் வந்து இன்வென்டட். ஸோ see here, இந்த உலகத்துல இல்லாத ஒண்ணு கண்டுபிடிச்சோம்னா அது பேர் இன்வென்டட். சர்ச் அப்படின்னா இந்த உலகத்துல இல்லாத ஒன்று நம்ம தொலைச்ச பொருளை தேட சர்ச். ஃபவுண்ட் அப்படின்னா வந்து நம்ம எதிர்பார்க்காம நமக்கு கிடைக்கிறது பேர் ஃபவுண்ட். ஆனா நம்ம ஒரு விஷயத்தை தேடி போய் அதை கண்டுபிடிச்சோம்னா அது பேர் டிஸ்கவரி. ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? தொல்பொருள் ஆராய்ச்சி அப்படின்னு ஏன் சொல்றாங்க? ஏன்னா அந்த இடத்துல பொருள் இருக்கும் நமக்கு தெரியும், நம்ம அங்க தேடி போனோம்னா அது கிடைக்கும் அப்படின்னு தெரியும். தேடினா கிடைச்சதுன்னா அது பேர் தான் டிஸ்கவரி. இதுவே நம்ம எதிர்பார்க்காம கிடைச்சதுன்னா அது பேர் ஃபவுண்ட் ஆர் சர்ச். புரியுதுங்களா? ஸோ த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் டிஸ்கவர்ட் ஏ லியோபர்ட் கப். கிளியர்? அடுத்து select the most appropriate meaning of given item. ஓகே, get out of hand. இது தமிழ்ல சொல்லுங்க. get out of hand, கையை மீறி போய்விட்டது. அவ்வளவுதான், சிம்பிள். கை மீறி போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? இல்லப்பா, சந்தர்ப்பம் நம்ம கை விட்டு போயிடுச்சு, ப்ராஜெக்ட் நம்ம கை மீறி போயிடுச்சு. கை மீறி போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அன்கண்ட்ரோலபிள். அவ்வளவுதான். இதுக்கு நீங்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இடியம் அண்ட் ஃப்ரேசஸை
பார்ட்டா பிரிச்சு அதோட மீனிங் வந்து அனலைஸ் பண்ணுங்க. கெட் அவுட் ஆஃப் ஹேண்ட் அப்படின்னா அன்கன்ட்ரோலபிள். அடுத்து select the most appropriate synonym of the word. என்ன வார்த்தை? dubious. dubious அப்படின்னா சந்தேகத்திற்கு இடமான, duplicate. ஸோ சந்தேகத்திற்கு இடமான அப்படின்ற விஷயம் வரும்போது doubtful. dubious அப்படின்னா என்னன்னா சந்தேகத்திற்கு இடமான. ஓகே, டூ போட்டிருக்காங்க அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அப்படின்னா என்னன்னா அங்க வந்து ஒரு மர்மம் நிலவுது அப்படின்ற விஷயம். ஸோ dubious அப்படின்னா அதோட appropriate word doubtful. ஓகே, நெக்ஸ்ட் திங், எஸ், இங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த சென்டென்ஸ் அண்டர்லைன் பண்ணிருப்பாங்க. அந்த அண்டர்லைன் பண்ண ஏரியாக்கு பதிலா வேற எது கரெக்டா அங்க வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லணும். இல்ல அதுவே கரெக்டா இருக்குன்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகே, இப்போ இந்த லைன்ல எது கரெக்டா வந்திருக்குன்னு பார்ப்போமா? முதல்ல ரிஷி cleared the IIT entrance exam but do not pursue engineering due to personal reasons. இப்போ என்ன சொல்றாங்க? ரிஷி, இப்போ நம்ம இன்னைக்கு நின்றுட்டு இருக்கோம், இன்னைக்கு நின்று பேசணும். என்ன பேசணும்? ரிஷி ஐஐடி எக்ஸாம் கிளியர் பண்ணான், ஆனா அவன் இன்ஜினியரிங் படிக்கல, அவன் வேற ஏதோ படிக்க போயிட்டான். ஸோ இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு, பாஸ்ட்ல இருக்கு. அப்ப டு நாட் வருமாங்க? The answer is wrong. Did not, because ஆல்ரெடி அவன் கிளியர் பண்ணிட்டு இப்போ நான் போக மாட்டேன்னு சொன்னா ப்ரெசென்ட்ல டு நாட் போடலாம். ஆனா அவன் கிளியர் பண்ணிட்டு இன்ஜினியரிங் படிக்காம வேற ஒன்று படிச்சானா அது ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, நடந்து முடிஞ்ச விஷயம். did not. கிளியர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா select the most appropriate antonym. antonym அப்படின்னா வந்து ஆப்போசிட். ஸோ என்ன antonym அப்படின்னா ஆர்டினரி. ஆர்டினரி அப்படின்ற வார்த்தைக்கு எதிர் சொல் antonym யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. என்ன antonym அப்படின்னா யூனிக். ஆர்டினரினா சாதாரணமான, ஆனா யூனிக்னா தனித்துவம் வாய்ந்த. டிஃபரன்ஸ் புரியுதா? எஸ். அடுத்து ஓகே, fill in the blanks with appropriate word. இந்த fill in the blanksல இந்த இடத்துல எந்த வார்த்தை வரணும், எந்த grammatical word கரெக்ட்னு பாருங்க. They did it as you dash them to. நீ எப்படி சொன்னியோ அவங்க அதே மாதிரி செஞ்சுட்டாங்க, இதுதான் இதோட அர்த்தம். They did it as you had told them. ஏன்னா நான் ஆல்ரெடி அவங்க கிட்ட சொன்னேன், நான் சொன்ன மாதிரி அவங்க செஞ்சுட்டாங்க. அதை ஒருத்தர் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்றாங்க, நீ எப்படி சொன்னியோ அதே மாதிரி அவங்க செஞ்சிருக்காங்க. அப்ரிஷியேட் பண்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ இட்ஸ் a past tense. past tense வரும்போது had told. ஆர் வருமா? ஏன்னா ஆர் present வராது. டெல் வருமா? டெல் சிம்பிள் present வராது. will வருமா? ஃபியூச்சர் வராது. எவ்வளவு சிம்பிளா இருக்கு இங்கிலீஷ், கரெக்டா? ஸோ இதுதான் இங்க விஷயம். they did it as you had told them. நெக்ஸ்ட், select the correctly spelled word. இங்க இருக்கிறதுலே கரெக்டான வார்த்தை எதுனா play right அப்படின்னா நாடக எழுத்து. ஓகே, ஸோ play right அப்படின்றது கிளியர். ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். யா, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த வந்து இடியம் ஃப்ரேசஸோட மீனிங் என்னன்னா டு ஹோல்ட் யுவர் ஹார்சஸ். இதுதான் வந்து விஷயம். டு ஹோல்ட் யுவர் ஹார்சஸ். ஹார்சஸ்னா என்ன? குதிரைன்னு எடுத்துப்போமா? டு ஹோல்ட் யுவர் ஹார்சஸ் அப்படின்னா உன் குதிரையை நீ அடக்கி வை அப்படின்னு. ஸோ சாதாரண மீனிங் எடுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ டு ஹாவ் பேஷன்ஸ், பொறுமையா இரு, உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணு அர்த்தம். இங்க என்ன குதிரையை கண்ட்ரோல் பண்ணுன்னா சொல்லுவாங்க. நோ, இடியம் அப்படின்னா மறைமுகமா ஒரு விஷயம் சொல்றாங்க, அதை நம்ம அப்படியே டைரக்டா எடுத்துக்கூடாது. அதோட மீனிங் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடக்கணும். ஓகே, ஸோ டு ஹோல்ட் யுவர் ஹார்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டு ஹாவ் பேஷன்ஸ், பொறுமை வேணும் அப்படின்னு அர்த்தம். தென் பார்த்தோம்னா இது நம்மளோட இன்ட்ரெஸ்டிங் திங். இதில் பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க இந்த பேராகிராஃப்ல எந்தெந்த வார்த்தை மிஸ் ஆகுதோ அந்தந்த வார்த்தையை நம்ம கனெக்ட் பண்ணணும். கிளியர். ஸோ பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் யூ ஹாவ் டு மேக் அ பேமெண்ட் ஆஃப் ₹100, யூ கேன் டூ என்ன காயின்ஸ். அதாவது நீங்க 100 ரூபாய் கொடுக்கறதா இருந்தா அதை நீங்க சில்லறையா கூட கொடுக்கலாம். ஆனா பட் இட் வுட் பி டேஷ் டு பே இன் நிக்கல் ஆர் காப்பர் காயின்ஸ். இட் வுட் பி கம்பர்சம். கம்பர்சம்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகே, 100 ரூபாய் கொடுத்தா சில்லறையா கொடுத்துடலாம். ஆனா நீங்க அதுல கொடுக்காம சின்ன சின்ன காப்பர் காயின், செப்பு காயின் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது பெரிய ஹெட்டேக் ஆயிரும். கம்பர்சம், டிஃபிகல்ட் அப்படின்னு அர்த்தம். எழுதிக்கோங்க, கம்பர்சம்னா டிஃபிகல்ட். So cumbersome to pay in a nickel or copper coins because it takes much time to dash them. நீங்க சில்லறை கொடுக்குறீங்க, நிறைய சில்லறை கொடுக்குறீங்கன்னா எனக்கு என்ன கஷ்டம், அதை எண்ண முடியாது. அதுதான் much time to count them, அதை என்னால எண்ண முடியாது. அடுத்து the government dash permit you to make the payment. The government therefore permit you. அதனாலதான் கவர்மெண்ட் உங்களை
பணமா கொடுக்க சொல்றாங்க, சில்லறையா கொடுக்காம பேப்பர் நோட்ல வந்து பே பண்ண சொல்றாங்க. therefore ஆகையால். கிளியர். அடுத்து the government allow you to therefore permits you to make a payment in dash. சில்லறை கொடுக்காதீங்க, எனக்கு இதுவா கொடுங்க அப்படின்னா எதை சொல்லுவாங்க? ரூபா நோட்டு, நோட்ஸ். ஸோ பேமெண்ட் இன் நோட்ஸ். வாட் ஆர் தீஸ் நோட்ஸ் ரியலி? உண்மையிலே இந்த நோட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா they are a kind of money although they are made of dash instead of metal. ரூபா நோட்லாம் எதுல மேட் பண்றாங்க? they made out of paper instead of metal. கிளியரா? ஸோ இதுதான் விஷயம். அதாவது அந்த பேராகிராஃப் நமக்கு தெரியும், அந்த பேராகிராஃப்ல அப்ரோப்ரியேட்டா எந்த வார்த்தை வரணும் நம்ம கெஸ் பண்ணணும். இப்படி நம்ம ஈஸியா கெஸ் பண்ணோம்னா தான் நாளைக்கு ஈஸியா வந்து டாக்குமெண்ட்ஸ் படிக்க முடியும். அதுக்காக வச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த திங். ஒவ்வொரு பேராகிராஃப்ல என்னென்ன வார்த்தை வரணும் அப்படின்றது வந்து இந்த ஆப்ஷன்ஸை வச்சு நீங்க சூஸ் பண்ணணும். கிளியர்? தென் இது பாத்தீங்க அப்படின்னா இங்க அண்டர்லைன் பண்ணிருக்கிற இடத்துல என்ன சேஞ்சஸ் வரணும் அப்படின்றத நம்ம சஜஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங், டோன்ட் டாக் as soon as she is dancing. முதல்ல இதோட அர்த்தம் என்ன? அவ டான்ஸ் ஆடுற வரையும் அவகிட்ட பேசாது, அவ டான்ஸ் ஆடி முடிச்ச வரைக்கும் பேசுங்க. டோன்ட் டாக் as long as she is dancing. அவ எவ்வளவு நேரம் டான்ஸ் ஆடுறாலும் அவ்வளவு நேரமும் நீ பேசாம இரு, இதுதான் அர்த்தம். சோ as soon as வருமா? நோ. as soon asனா நம்ம அங்க போய் ரீச் ஆன, we have to start this work as soon as we reach there. நம்ம அங்க ரீச் ஆனோம், நம்ம சீக்கிரமா பண்றது தான் soon as. ஆனா அவங்க கிட்ட எவ்வளவு நேரம் ஆடுறாங்களோ அவ்வளவு நேரம் வந்து நீ பேசாத அப்படின்னா as long as அப்படின்னு அர்த்தம். so don't talk as long as she is dancing. Clear? Then India expressed concern at the arrest of 130 Indian students enrolling at fake university in Detroit. இப்போ ஆல்ரெடி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக் யூனிவர்சிட்டியில வந்து சேர்ந்துட்டாங்க, அதனால தான் அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபேக் யூனிவர்சிட்டியில் அவங்க சேர்ந்ததுனால அது பாஸ்ட் டென்ஸ். they enrolled at fake university. புரியுதா? enrolling வரக்கூடாது. enrollingனா அது present tense. அவங்க சேர்ந்து முடிச்ச பிறகு தான் அது ஃபேக் யூனிவர்சிட்டின்னு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க சேர்றதுக்கு முன்னாடி பண்ணல. ஸோ அப்போ அவங்க சேர்ந்து முடிச்சுட்டாங்க. அப்போ இது முடிஞ்சு போன விஷயம். கடந்த காலம், அந்த இறந்த காலத்துல வந்து enrolled அப்படின்னு போட்டிருக்கோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லி, CCSSL, சக்சஸ்ஃபுல்லி, சக்சஸ்ஃபுல்லி ரெண்டுத்தையும் சேர்த்து. கிளியர்? அடுத்து 23rd கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா கிராமட்டிக்கல் எரர். The work is too much for any man to do single hand. single handly, single handed. அதாவது ஒருத்தரா அந்த வேலை செய்ய கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லுமே தவிர இது சிங்கிள் ஹேண்ட் கிடையாது, சிங்கிள் ஹேண்ட்லி, சிங்கிள் ஹேண்டட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல தான் தப்பு இருக்கு. அடுத்து 24th கொஸ்டின் பாருங்க, appropriate antonym of the word. இதுக்கு எது ப்ராப்பரான ஆண்டனம் அப்படின்னா vigorous அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா feeble. ஏன்னா vigorousனா என்ன? ரொம்ப கொடூரமான, அப்படி ஆத்திரமான அப்படின்னு விஷயம். அதோட ஆண்டனம் அப்படின்னா ஆப்போசிட் வேர்ட். ஆப்போசிட் வேர்ட் என்ன வரும்? feeble. feebleனா ரொம்ப ஈஸி கோயிங் அர்த்தம். ஸோ vigorousக்கு ஆப்போசிட் feeble. அடுத்து select the most appropriate word. I shall be glad if you dash my proposal. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் எப்ப? if you accept my proposal. நான் வைக்கிற ப்ரொபோசலை நீ ஏத்துக்கிட்ட அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ப்ரொபோசல் அப்படின்றது இங்க ஆஃபரிங், கம்பெனி ப்ரொபோசலா இருக்கலாம், பிசினஸ் ப்ரொபோசல் எது வேணா இருக்கலாம். ஸோ ஐ ஷல் பி கிளாட் இஃப் யூ அக்செப்ட் மை ப்ரொபோசல். ரிஜெக்ட் பண்ணாவா நம்ம சந்தோஷப்படுவோம்? நோ, ரைட்? ஸோ இந்த மாதிரி SSCGDயோட இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் இதுதான். ஸோ இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ் கண்டெயின் பண்ணியிருக்கோம். இதை நம்ம பாஸ்ட்ல இருக்கா, ப்ரெசென்ட் இருக்கா, ஃபியூச்சர்ல இருக்கான்னு தெரிஞ்சாலே மோர் தென் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் SSCGD 12th Februaryயோட Shift 2 பேப்பரோட மீட் பண்ணுறேன். ஸோ வெயிட் யூ அண்டில். தேங்க்யூ ஸோ மச்.